ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இந்த கூட ஒரு ஆர்டர் கூட. இது வந்து ஷோல்டர் பேக்குங்க. நல்ல பெரிய கூடையாக கேட்டாங்க. ஏற்கனவே நம்ம க்ரீனில் போட்டிருப்போம், ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில். அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்டர் டைப் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி போட்டிருக்கிறேன். ரொம்ப நல்ல அழகான கூடையாக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஃப்ளவரும் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம அளவு சொல்கிறேன். நான் 8.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நல்லா லென்த்தாக வேணும், மேலே உள்ள ஒயர் சொருகத்துக்கெல்லாம் நல்லா வேணும் அப்படின்னா 8 அடி எடுத்துக்கோங்க. ஆஃப் அண்ட் ஆஃபில் இருக்கிற எல்லோங்க, சரிங்களா? 8.5 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 30 நீளம் வச்சுருக்கிறேன். 15 அகலம் இருக்குங்க. 15 அகலம். அதுக்கு மேலே வர்றதில் நான் 28 வரிசை போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். உள்ள ஒரு லைனை சொருகணும். இந்த பார்டர் வந்து நான் வந்து 8 வரிசை கீழே போட்டுட்டு 2 வரிசை போடுற மாதிரி போடுவேன் எப்போவுமே. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வயலட்டில் போட்டிருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது கூட. போட்டுட்டு ஹேண்டில் வந்து 3 ஒயர் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். 2 ஹேண்டில் போடணும். 3 ஒயரில் 2 ஹேண்டில் போட்டு நல்ல லென்த்தான ஹேண்டில் பாருங்கள். நல்ல ஒரு லென்த்தாக இருக்கும் ஹேண்டில். ஹேண்டிலுக்கு வந்து நான் வந்து உள்ள ஒயர் வந்து 2 ஒயர் வச்சுருக்குறேங்க. 2 ஒயரை மடித்தோம்னா 4 ஒயர் ஆகிடும், சரிங்களா? இந்த ஹேண்டிலுக்கு ஒவ்வொரு ஒயரும் 3 ஒயரில் போடுறோன்னா ஒவ்வொரு ஒயரும் 9.25 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்கேலில் 9.25 ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஒயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவு. நம்ம இந்த இடத்துல 8வது பூ, இந்த இடத்துல நம்ம கீழே இருந்து 9வது, இங்கே வந்து பக்கம் வந்து 9 எடுத்துக்கோங்க. இந்த சைடு இந்த 9 எடுத்தோம்னா இந்த கரெக்டான அளவு வரும். அதுக்கு மேலே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் லைனு. இந்த ஃபஸ்ட் லைன் இது தான். இதுலேருந்து நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள். 8வது வரிசையில் ஹேண்டில். இந்த ஹேண்டில் போட்டோம்னா இந்த சைடு தான் நான் எப்பவுமே ஃபினிஷ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஹேண்டில் பக்கத்தில் போட்டோம்னா உள்பக்கமாக வர்ற மாதிரி போடுவேன். இப்படி போட்டுப்போம், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். இதுக்கு கரெக்டான அளவு சொல்லியிருக்கிறேன். அளவு சொல்லி நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி தோண மாட்டேங்குது. அளவு சொன்னோம்னா அடுத்த சேனலில் போடுறாங்க அந்த அளவு வச்சு, அப்புறம் நானே போட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடட்டும். ஏன் யோசனை பண்ணி போட்டேன் நான், நம்ம யோசனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப யோசனை பண்ணி போடுவாங்க போல் இருக்குது எல்லோரும். போடட்டும். நிறைய ஹேண்டில் வந்து வித்தியாசமாக நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அதனுடைய லிங்க்கெல்லாம் நான் வந்து கொடுக்குறேன். நான் நிறைய ஹேண்டில் வித்தியாசமான முறையில் ஹேண்டில் நிறைய போட்டிருப்பேன். நான் கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேங்க. நான் ரொம்ப யோசனை பண்ணி போட்ட ஹேண்டில்ஸ் அதெல்லாம். நான் யார்கிட்டையும் நான் இது பண்ணுறதில்ல. நான் கிளாஸ் எடுப்பேன், நிறைய பேர் கிளாஸ் எடுத்துன்னு இருக்கிறேன். எனக்கு வந்து இது மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு எல்லாம் நிறைய மைண்ட் செட் நிறைய வரும் எனக்கு. பேஸ்கெட் போடுறதுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு இது, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தேன்னா வேறு ஒரு இதாகிடுது. இதில் இருக்கிற வரைக்கும் அது இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு ரொம்ப யோசனை பண்ணி போடுவேன் நான், சரிங்களா? அந்த ஹேண்டில் எல்லாம் வந்து இப்போ நம்ம அந்த உள் வயிறு சுருகாத மாதிரி மேலே போடுற மாதிரி ஹேண்டில் எல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்குறோம். ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன் நான். அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அதிலேருந்து ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் போடலாம். ஏன்னா ஹேண்டில் வந்து அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்றது எனக்கு நிறைய நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால, எதுக்கு சொல்லி கொடுத்தேன்னா எல்லோரும் போடணுன்றதுக்காக தான் நம்ம சேனலில் போட்டு நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்கனாலாம் நமக்கு அந்த இதெல்லாம் இல்லை. எல்லோரும் போடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் நானே முயற்சி பண்ணி போட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கிரேட்டுங்க. ரொம்ப ரொம்ப கிரேட். யோசனை பண்ணி போட்டேன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப கிரேட்டு, சரிங்களா? இந்த கூடை வந்து சிவன் கண்ணில் இந்த அடிபாகம் பாருங்கள். இது நான் வந்து சொல்ல வேண்டியது தான். ஏன்னா இந்த அடிபாகம் மட்டும் வந்து வேற ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. மேலே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மலை வர்ற மாதிரி மலையாக கூம்பாக வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அடிபாகத்தில் ஒரு மாதிரியும் மேலேயும் ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. நான் போட்டது எப்படின்னா, நம்ம கீழே எந்த பேட்டர்னில் நம்ம போட்டோமோ அதே பேட்டர்னில் இந்த மாதிரி வரணுன்றது நான் போட்டிருக்கேன்.
சரிங்களா. அவங்க போடலை, அவங்க வந்து கீழ்பாகம் மட்டும் போட்டிருந்தாங்க, மேல் பாகம் நான் போட்டேன். இது வந்து க்ரீன் கலர் கூட இதே மாதிரி பேட்டர்னில் நான் போட்டேன். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு தான் அவங்க ஒரு சிஸ்டர் இப்போ அதே மாதிரி வேணும், அதே அளவில் எனக்கு எல்லோவில் கொடுத்துட்டு காம்பினேஷன் வேறு எதனா கலர் இந்த மாதிரி கொடுத்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதை வந்து நான் 2 நாளில் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த கூடையை. அவங்க எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால, உண்மையாக தான் எனக்கு ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால எடுக்க முடியல தான், எனக்கு வேணும் அவங்கன்னு கேட்டதுனால அதை நான் 2 நாளில் அந்த ஆர்டர்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை அவங்களுக்காக நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதுக்கு ஒயரெல்லாம் இதே அளவு வச்சுக்கோங்க. நான் ஹேண்டில் எப்படி போடுவேன் அப்படின்னா, இது ஒரு நாளைக்கு இந்த ஹேண்டிலை நான் போட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், ஒன் சைடில் நம்ம உள்ளர சொருவுந்து தெரியாத மாதிரி நான் போட்டிருப்பேன், தெரியுதுங்களா? நம்ம மேல் ஒயர் மட்டும் சொருவியிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் எல்லா ஹேண்டிலும் நான் போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா. இந்த லாக் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பூக்கு வந்து நான் இது வந்து 2 அடுக்காக போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டுட்டு அதுக்கு மேலே மேலே ஒன்று போட்டதுனால கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு மாதிரி இந்த மாதிரி இந்த அளவில் பெருசு, பூ அளவில் கிடையாது, இந்த அளவில் பெருசாக நல்லா தெரியுது. இந்த லாக் வந்து நான் 3 அடி ஒயர் எடுத்தேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கூட, கொஞ்சம் திங்ஸ் ஏதாவது வச்சாங்களா அதுவும் குறுகலாகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஒயரும் 2 ஒயரை ஹேண்டில் போட்டிருப்பேன். இது 2 ஒயரில் போட்டிருப்பேன். இந்த லாக் போடுறதுக்கு 3 அடியில் எடுத்திருப்பேன். கொஞ்சம் தான், ஒரு இன்ச்சு மீந்திருக்கும் ஒயர். சரிங்களா. 3 அடியில் 2 ஒயர் எடுத்து நான் பின்னினேன். இதனுடைய ஃபினிஷிங் இவ்வளோ தாங்க. ரொம்ப நீட்டாக வந்திருக்குது பாருங்கள். அந்த பேஸ்கெட்டு ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தோம்னா இதை வந்து கண்டிப்பாக உட்காந்து நம்ம செஞ்சோம்னா 2 டேஸில் செஞ்சிடலாங்க. அந்த கூடைங்க 2 டேஸ் உட்காந்தோம்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரு, சன் பிராண்டில் இருக்கிற ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயர், அதையும் சொல்கிறேன் நான். அளவுகளை இந்த அளவு எடுத்திங்கன்னா ரொம்ப அழகான கூடையாக ரொம்ப அழகாக வரும். சரிங்களா. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் போடுறோம், அதை டிஃப்ரெண்ட்டாக போடலாம். அதே போட்டுட்டு சொல்கிறது தான் கொஞ்சம் இது. அதுக்கெல்லாம் வந்து சண்டை போடுற அளவுக்கு நமக்கு தெம்பு கிடையாது. யாரோட சண்டை போடுறதுக்கு நம்ம ஆளும் இல்லை. நம்ம வழியை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா. இந்த பேட்டர்ன் இப்போ தூரமாக காமிச்சா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர்னு அடிபாகத்தில் ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து மேலே வந்து வேறு மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க. நான் இது வந்து அடிபாகத்தில் நம்ம எப்படி கட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி தான் மேலே வரும்போதும் கட் பண்ணி போடணும். இந்த பேஸ்கெட்டு நம்ம சேனலில் க்ரீன் கலரில் போட்டு உங்களுக்கு காண்பிச்சிருப்பேன் பாருங்கள். டுட்டோரியல் போடலைங்க, ஒரு வீடியோவில் போடும்போது, ஹேண்டில் வீடியோ போடும்போது இந்த பேஸ்கெட்டை உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா. இப்போ அழகாக தெரியும் பாருங்கள். அந்த பேட்டர்னு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த எல்லோவுக்கு இந்த வைலட் கொடுத்ததும் செம்மையாக இருக்குது பேஸ்கெட்டு. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை இப்போ பேக் பண்ணிவிடுவேன், நாளைக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சென்னையில் இருக்கிற சிஸ்டர் தான் இதை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.